ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம 10th மேக்ஸில் இருக்க சாப்டர் 6ல் இருக்க ட்ரிக்னாமெண்ட்ரி அப்படிங்கிற டாப்பிக்கு தான் பார்த்துட்டு இருந்தோம். அது ஃபுல் 6.1லேருந்து 6.7 வரைக்கும் பார்த்தோம். இந்த வீடியோவில் எக்ஸாம்பிள் 6.8லேருந்து 6.13 வரைக்கும் நம்ம பார்க்கலாம். இப்போ என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு கொஷினை ரீட் பண்ணிக்கலாமா? இஃப் cos theta plus sin theta equal to root 2 cos theta, then prove that cos theta minus sin theta equal to root 2 sin theta. அதாவது இஃப்னு சொல்லி இந்த இதை கொடுத்துருக்காங்க. அதாவது cos theta plus sin thetaவோட வேல்யூ நமக்கு root 2 cos thetaவாக இருந்துச்சு அப்படின்னா இதையே நீங்கள் ப்ரூவ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ கொடுத்துருக்கிறத வச்சு தான் நம்ம ப்ரூவ் பண்ணோம். அதனால் சொல்யூஷன் எடுத்துக்கிறோம். அதில் கிவன் அவங்க என்ன கொடுத்துருக்காங்களோ அதை தான் நம்ம கிவனாக ஃபஸ்ட்டு எடுத்து எழுதிக்கோம். எடுத்து எழுதுனதுக்கப்புறமா நம்ம போத் சைடு என்ன பண்ண போகிறோம், இந்த டேர்ம்ஸை நம்ம ஸ்கொயர் பண்ண போகிறோம். அப்படி ஸ்கொயர் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? cos theta plus sin theta the whole square equal to root 2 cos theta the whole squareன்னு வந்துடும். இது பார்க்க எந்த ஃபார்முலா மாதிரி இருக்குது? a plus b the whole square ஃபார்முலா. a plus b the whole square ஃபார்முலா நமக்கு தெரியும்ல, a square plus b square plus 2ab அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்போ இங்கே ஏங்கிறது என்ன அப்படின்னா நமக்கு cos theta, bங்கிறது நமக்கு sin theta. அப்போ இதை அப்படியே அப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு இதில் cos square theta ப்ளஸ் sin square theta ப்ளஸ் 2 sin theta cos theta அப்படிங்கிறது நமக்கு இந்த ஈக்குவேஷன் கிடைக்குது. அதே மாதிரி ஈக்குவல் டு இதுக்கும் என்ன பண்ணுறோம், அந்த ஸ்கொயரை ஸ்ப்ளிட் பண்ணுறோம். ஸ்ப்ளிட் பண்ணும்போது நமக்கு root 2 இந்த ஹோல் ஸ்கொயர்னு வரும், cos square theta அப்படின்னு வரும். அந்த root 2வும் இந்த root 2வும் நமக்கு கேன்சல் ஆயிடும். கேன்சல் ஆச்சு அப்படின்னா நமக்கு வெறும் 2ங்கிறது மட்டும் நமக்கு கிடைக்கும். அதுக்கப்புறமா அந்த சைடில் இருக்க cos square thetaவை நம்ம என்ன பண்ணுறோம், sin square thetaவை இந்த சைடு கொண்டு வரும். அப்போ 2 sin theta cos theta equal to 2 cos square theta மைனஸ், அதாவது இங்கே இருக்க ப்ளஸில் இருக்குது அந்த சைடு வந்துச்சுன்னா மைனஸ் cos square theta, இது அந்த சைடு வந்துச்சுன்னா மைனஸ் sin square thetaன்னு வந்துடும். அதுக்கப்புறமா இந்த ரெண்டை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மைனஸ் பண்ண போகிறோம். இங்கே 2 இருக்குது, இங்கே 1 இருக்குது. அப்படி இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒரே ஒரு cos square theta மட்டும் கிடைக்கும். பேலன்ஸ் இருக்க மைனஸ் sin square theta எழுதியாச்சு. இப்போ இது பார்த்தா நமக்கு என்ன மாதிரி இருக்குது அப்படின்னா a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஃபார்முலா. அப்போ அதோட வேல்யூ என்னன்னு சொல்லுங்கள், a ப்ளஸ் b, இன்னொன்று என்ன வரும், a மைனஸ் b. இதுதான் அதோட எக்ஸ்பான்ஷன். இப்போ இதுவும் அதே மாதிரி நம்ம கொடுத்தோம் அப்படின்னா ஏவோட வேல்யூ இங்கே என்னவா இருக்குது, cos theta, பியோட வேல்யூ என்னவா இருக்குது, sin theta. அப்போ அப்ளை பண்ணோம் அப்படின்னா cos theta ப்ளஸ் sin theta, இங்கே இன்ட்டு cos theta மைனஸ் sin thetaங்கிறது நமக்கு கிடைக்குது. அப்போது அடுத்த ஸ்டெப்பில் நமக்கு கொஷினில் நமக்கு பாருங்கள் எது கேட்டிருக்காங்க, cos theta மைனஸ் sin theta தான் கேட்டிருக்காங்க. ஸோ எனக்கு இதுதான் வேணும், இதுதான் வேணும், இதை வச்சு நான் இதை கொண்டு வரணும். அப்போ நான் இதை மட்டும் வச்சுக்கலாமா? இதெல்லாம் நான் என்ன பண்ணுறேன், அந்த சைடு கொண்டு போகிறேன். ஸோ cos theta மைனஸ் sin theta வச்சுட்டு இதை மட்டும் நான் அந்த சைடு கொண்டு போனேன் அப்படின்னா 2 sin theta cos theta டிவைடட் பை cos theta ப்ளஸ் sin thetaன்னு வந்துடும். அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த cos theta ப்ளஸ் sin theta அப்படிங்கிறத நம்ம கொஷினில் என்னென்னு கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். cos theta ப்ளஸ் sin theta root 2 cos thetaன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதுக்கு பதிலாக நம்ம எதை சப்ஸ்டியூட் பண்ணலாம், இந்த டேர்மை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போது இதை சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு root 2 cos theta அப்படிங்கிறது நமக்கு கிடச்சிருக்கு. இப்போ இந்த 2வை நம்ம எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா root 2 இன்ட்டு root 2 சேர்ந்துச்சு அப்படின்னா நமக்கு 2ங்கிறது கிடைக்கும். ஸோ இது நமக்கு தெரியும். அப்போது நம்ம இந்த 2வை நான் எப்படி பிரித்து எழுதிக்கலாம், root 2 இன்ட்டு root 2ன்னு எழுதலாமா? ஸோ root 2 இன்ட்டு root 2ன்னு எழுதி sin theta cos theta. இப்போ இங்கே ஒரு root 2 இந்த root 2 கேன்சல் ஆயிரும். அதுக்கப்புறம் cos thetaவும் இந்த cos thetaவும் கேன்சல் ஆயிரும். அப்புறம் எனக்கு பேலன்ஸ் என்ன இருக்குது, ஒரு root 2 அண்ட் ஒரு sin theta இருக்குது. அப்போது எனக்கு லாஸ்ட்டாக cos theta மைனஸ் sin theta ஈக்குவல் டு root 2 sin theta அப்படின்னு நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது நமக்கு இந்த ப்ரூஃப் ப்ரூவ் ஆயிருக்குன்னு தெரியுது. ஸோ this is our answer. So hence proved அப்படின்னு கூட நீங்கள் எழுதிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா? அடுத்த கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எக்ஸாம்பிள் 6.9ல் ப்ரூவ் தட் அப்படின்னு சொல்லி cosecant theta மைனஸ் sin theta secant theta மைனஸ் cos theta இன்ட்டு tan theta ப்ளஸ் cot theta ஈக்குவல் டு நம்ம 1ன்னு சொல்லி ப்ரூஃப் பண்ணோம். எப்போ போல் என்ன பண்ண போகிறோம், LHS தான் எடுக்க போகிறோம். சரியா? LHS எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு அந்த லைனை ஃபஸ்ட்டு நம்ம எழுதியிருக்கோம். எழுதுனதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி நம்ம படித்தது தான் இது பண்ண போகிறோம். அதாவது cos thetaவோட வேல்யூ என்ன, 1 டிவைடட் பை sin theta மைனஸ் sin theta. அதே
இது வந்து 1 டிவைடட் பை காஸ் தீட்டான்னு நம்ம எழுதலாம். மைனஸ் காஸ் தீட்டா. அடுத்தது டேன் தீட்டாவை என்னென்னு எழுதலாம்? சைன் தீட்டா டிவைடட் பை காஸ் தீட்டா. இதே ரெசிபோக்கில் எழுதுனா காட் தீட்டாவோட வேல்யூ. ஸோ காட் தீட்டாவோட வேல்யூ என்னென்னா காஸ் தீட்டா டிவைடட் பை சைன் தீட்டா. இதை அப்ளை பண்ணதுக்கப்புறமா இங்கே இருக்கிறத பாருங்கள், மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் இருக்குது. ஸோ சைன் தீட்டாவும் இந்த சைன் தீட்டாவும் மல்டிப்ளை ஆச்சு அப்படின்னா 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை சைன் தீட்டான்னு வரும். இந்த மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் மாற்றினோன்னா காஸையும் இந்த காஸையும் மல்டிப்ளை பண்ணும்போது காஸ் ஸ்கொயர் தீட்டா வரும். அப்போ 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை காஸ் தீட்டா. அடுத்தது நமக்கு இங்கே என்ன இருக்குதுன்னு பாருங்கள், இந்த சைடு வந்து நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்படி மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னா மேலே வந்து நமக்கு என்ன இல்லை, இங்கே நமக்கு சைன் தீட்டா இல்லை. ஸோ இங்கேயும் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், சைன் தீட்டாவாலையும் இங்கேயும் வந்து சைன் தீட்டாவாலையும் நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம். அதே மாதிரி தான் நம்ம அடுத்தது இங்கேயும் என்ன பண்ணுற போகிறோம், இங்கே என்ன இல்லை, சைன் தீட்டா இருக்குது, காஸ் தீட்டாவில். ஸோ காஸ் தீட்டாவால் மல்டிப்ளை பண்ணுறோம். மேலே அதே மாதிரி என்ன பண்ணுறோம், காஸ் தீட்டாவால் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்படி மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு சைன் தீட்டா இன்ட்டு சைன் தீட்டா வந்து சைன் ஸ்கொயர் தீட்டானோ ப்ளஸ் காஸ் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டா வந்து காஸ் ஸ்கொயர் தீட்டானோ கீழே இருக்கிறத காமன் டினாமினேட்டராக சைன் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டா வந்து நம்ம எடுத்து எழுதியிருக்கோம். அதுக்கப்புறமா 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டாவை நம்ம என்னென்னு எழுதலாம், நம்ம ஃபார்முலா படி காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு எழுதலாம். இது வந்து ஐடென்டிட்டி ஃபார்முலா வந்து இங்கே அப்ளை பண்ணியிருக்காங்க. 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டாவை என்னென்னு எழுதலாம், சைன் ஸ்கொயர் தீட்டான்னு நம்ம எழுதிக்கலாம். அடுத்து சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டாவை என்னென்னு எழுதிக்கலாம், 1. ஸோ இந்த 3 இது ஒரே ஃபார்முலா தான், 3 டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸில் வந்து அவங்க அப்ளை பண்ணியிருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லை. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா வந்து என்னன்னு சொல்கிறாங்க, காஸ் ஸ்கொயர் தீட்டா. 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டாவை என்னன்னு சொல்கிறாங்க, சைன் தீட்டா, சைன் ஸ்கொயர் தீட்டா. அடுத்தது சைன் ஸ்கொயர் தீட்டாவை ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1. இந்த 3 ஃபார்முலா நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னாலே நம்ம ஈஸியாக வந்து இந்த சம்மை போட்டுடலாம். அதுக்கப்புறமா இங்கே என்ன இருக்குது, மல்டிப்ளையில் தான் இருக்குது. ஸோ எந்த ஒரு இது பிரச்சனையும் இல்லை, சும்மா நார்மலாக மல்டிப்ளை பண்ணலாம். இங்கே ஒரு சைன் தீட்டா இருக்குது, இங்கே ஒரு சைன் தீட்டா இருக்குது. ஸோ சைன் ஸ்கொயர் தீட்டா, காஸ் தீட்டா இருக்குது, காஸ் தீட்டா இருக்குது. ஸோ காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு வந்துடும். மேலே இது மல்டிப்ளை பண்ணால் காஸ் ஸ்கொயர் தீட்டா, இங்கே சைன் ஸ்கொயர் தீட்டா. ஸோ இதுக்கு இது கேன்சல் ஆயிரும், இது கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னு நமக்கு ஆன்சர் வந்து 1. ஸோ நமக்கு தேவையான RHS வந்து இங்கே வந்துச்சு. ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்ட் ஆயிடுச்சு. சரி, அடுத்த சம் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். எக்ஸாம்பிள் 6.10ல் ப்ரூவ் தட் அப்படின்னு சொல்லி sin a டிவைடட் பை 1 ப்ளஸ் காஸ் ஏ ப்ளஸ் sin a டிவைடட் பை 1 மைனஸ் காஸ் ஏ. இதுக்கு என்ன ஆன்சர் நமக்கு கிடைக்கணும், 2 cos a அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். ஸோ எப்போ போல் என்ன பண்ணுறோம், LHS எடுத்துக்கிறோம். LHS எடுத்து ப்ரூஃப் பண்ண போகிறோம். அப்போது sin a டிவைடட் பை 1 ப்ளஸ் காஸ் ஏ ப்ளஸ் sin a டிவைடட் பை 1 மைனஸ் காஸ் ஏ எடுத்துக்கிட்டோம் ஈக்குவல் டு, இப்போ இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது தான். என்ன பண்ண போகிறோம், இது ரெண்டுத்தையும் வந்து நம்ம எல்சிஎம் எடுக்க போகிறோம். எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா இந்த டேர்ம் இங்கேயும் இல்லை, இந்த டேர்ம் இங்கேயும் இல்லை, அப்படிங்கும்போது நம்ம மல்டிப்ளை தான். சரியா? அப்போ இந்த டேர்ம் இங்கே இல்லைங்கிறனால நம்ம கிராஸ் மல்டிப்ளை தான் இங்கே பண்ண போகிறோம். ஸோ இதையும் மல்டிப்ளை பண்ணி 1 ப்ளஸ் காஸ் ஏ 1 மைனஸ் காஸ் ஏ எழுதிக்கிறோம். அடுத்து இங்கே என்ன இருக்குது, சைன் ஏ இருக்குது. ஸோ சைன் ஏ எழுதிட்டு 1 மைனஸ் காஸ் ஏ அப்படிங்கிறத நம்ம மல்டிப்ளை பண்ணோம். அது கூட இங்கே என்ன சிம்பிள் இருக்குது, ப்ளஸ் சிம்பிள். ஸோ ப்ளஸ் சிம்பிள் போட்டுட்டு சைன் ஏ அதோட எதை மல்டிப்ளை பண்ண போகிறோம், இது 1 ப்ளஸ் காஸ் ஏவை வந்து நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். சரியா? மல்டிப்ளை பண்ணதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம், கொடுத்துருக்க அந்த இதுக்குள்ளே நம்ம ஒவ்வொன்றா வந்து ஸ்ப்ளிட் பண்ணி மல்டிப்ளை பண்ண போகிறோம். இப்போ sin a இன்ட்டு 1 வந்து நமக்கு sin a கிடச்சிரும். அடுத்து என்ன சைன் இருக்குது, சைன்லாம் ரொம்ப முக்கியம், ஸோ மிஸ்டேக் பண்ணிடாதீங்க, மைனஸ். அடுத்தது sin a இன்ட்டு காஸ் a வந்து நமக்கு இருக்குது. அடுத்தது என்ன சைன் இருக்குது, ப்ளஸ் சைன் இருக்குது. இங்கே என்ன இருக்குது, sin a இன்ட்டு 1 ப்ளஸ் காஸ் a இருக்குது. ஸோ இதையும் வந்து 1ஆல் நம்ம மல்டிப்ளை பண்ணோன்னா sin a ப்ளஸ் sin a இன்ட்டு காஸ் a வந்து நமக்கு sin a காஸ் aன்னு வந்துடும். அதுக்கப்புறமா இது என்ன ஃபார்முலாவில் இருக்குது, a ப்ளஸ் b, இது வந்து a மைனஸ் பிங்கிற இதில் இருக்குது. அப்போ நமக்கு என்ன வரும், a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் எழுதுவோம். அப்போ இதை வந்து 1 ஸ்கொயர் மைனஸ் காஸ் ஸ்கொயர் a அப்படிங்கிறது நம்ம எழுதிடும். அதுக்கப்புறமா இதுவும் நமக்கு இங்கே ப்ளஸ் சைனில் இருக்குது, இது மைனஸ் சைனில் இருக்குது. ஸோ இதை கேன்சல் பண்ணுறேன். அப்போ இங்கே என்ன இருக்குது, பேலன்ஸ் sin a, இங்கே sin a. அதனால் 2 sin a டிவைடட் பை 1 ஸ்கொயர் பண்ணால் 1 ஆயிரும், மைனஸ் காஸ் ஸ்கொயர் a எழுதியிருக்கு. அதுக்கப்புறமா 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஏவை நம்ம என்னென்னு எழுதுவோம், சைன் ஸ்கொயர் ஏன்னு எழுதுவோம். ஸோ சைன் ஸ்கொயர்னா இப்போ இங்கே இருக்க ஒரு சைனும் இந்த சைன் ஸ்கொயரும் கேன்சல் ஆச்சு அப்படின்னா நமக்கு பேலன்ஸ் வந்து
2 டிவைடட் பை சைன் ஏ வந்து இருக்கும். அதுக்கப்புறமா 1 டிவைடட் பை சைன் ஏவோட ஃபார்முலா என்ன வரும், நமக்கு காஸ் ஏன்னு வரும். ஸோ 2 காஸ் ஏங்கிறது நமக்கு ஃபைனலாக வந்து ஆர்ஹெச்எஸ் நமக்கு கிடச்சிருச்சு. ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்ட் ஆயிடுச்சு சம். ஓகே, நெக்ஸ்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். எக்ஸாம்பிள் 6.11ல் இஃப் கொசிகன் தீட்டா ப்ளஸ் காட் தீட்டா ஈக்குவல் டு பின்னு வந்து கொடுத்துருக்காங்க. தென் ப்ரூவ் தட் அப்படின்னு சொல்லி காஸ் தீட்டா ஈக்குவல் டு பி ஸ்கொயர் மைனஸ் 1 டிவைடட் பை பி ஸ்கொயர் ப்ளஸ் 1ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது இதை வச்சு நம்ம இதை ப்ரூஃப் பண்ணணும். சேம் வந்து முன்னால் ஒரு சம் பார்த்தோம்னா அதே மாதிரி தான். ஃபர்ஸ்ட்டு வந்து கொடுத்துருக்க இந்த கிவன்லேருந்து இந்த டேர்ம் எடுத்துக்கோங்க. கொசிகன் தீட்டா ப்ளஸ் காட் தீட்டா ஈக்குவல் டு பிங்கிற அந்த டேர்ம் எடுத்துக்கிட்டோம். அதே மாதிரி இதில் இன்னொன்று வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, இந்த கொசிகன் தீட்டா ப்ளஸ் காட் தீட்டா அப்படிங்கிறத நமக்கு ஒரு ஃபார்முலா ஞாபகம் இருக்கா? கொசிகன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் காட் ஸ்கொயர் தீட்டாவோட வேல்யூ வந்து நம்ம 1ன்னு எழுதும். இது பார்க்க எந்த மாதிரி இருக்குது, ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்குது. அப்போ நம்ம இங்கே இது எப்படி மாற்றலாம்னா கொசிகன் தீட்டா ப்ளஸ் காட் தீட்டானும், அடுத்தது கொசிகன் தீட்டா மைனஸ் காட் தீட்டா அப்படின்னு சொல்லி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஈக்குவல் டு 1ன்னு போடலாம். அப்போது கொசிகன் தீட்டா மைனஸ் காட் தீட்டா ஈக்குவல் டு 1 டிவைடட் பை என்ன வரும், எனக்கு கொசிகன் தீட்டா ப்ளஸ் காட் தீட்டா அப்படின்னு சொல்லி வரும். ஸோ இந்த கொசிகன் தீட்டா ப்ளஸ் காட் தீட்டாவை நம்ம இங்கே என்னென்னு சொல்லியிருக்கோம், பின்னு சொல்லியிருக்கோம். பின்னு சொன்னனால இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம், இந்த இதுக்கு வேல்யூக்கு பதிலாக நம்ம பி அப்ளை பண்ணுறோம். அப்போது கொசிகன் தீட்டா மைனஸ் காட் தீட்டா ஈக்குவல் டு 1 டிவைடட் பை நமக்கு என்ன ஆன்சர் கிடச்சிருக்கு, இந்த இதை வந்து நம்ம பின்னு வந்து சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, ஒன்று வந்து இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ண போகிறோம், அதுக்கப்புறமா சப்ராக்டும் பண்ண போகிறோம், அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோம், டிவைடும் வந்து பண்ண போகிறோம். சரி, இந்த மூணுமே பண்ணணும், ஆட் பண்ணணும், சப்ராக்ட் பண்ணணும் அண்ட் டிவைடும் பண்ண போகிறோம். ஆனால் ஈக்குவேஷன் வந்து டிஃப்ரெண்ட்டாக எடுப்போம். ஃபர்ஸ்ட் வந்து ஆட் பண்ண என்ன கிடைக்குதுன்னு பாருங்கள். இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷனை நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ண போகும்போது இதையும் நமக்கு அடிஷனுங்கும் போது நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா 2 காஸ் தீட்டான்னு வரும். இது ப்ளஸில் இருக்குது, இது மைனஸில் இருக்குது. ஸோ இந்த டேர்ம் கேன்சல் ஆயிரும். அடுத்தது இங்கே என்ன இருக்குது, பி இருக்குது, 1/p இருக்குது. ஸோ இதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிடுதுன்னா p ப்ளஸ் 1/pங்கிறது நமக்கு கிடைச்சிரும். இப்படி தான் வந்து நம்ம ஆட் பண்ணணும். இப்போது இது வந்து மிக்சடு ஃப்ராக்ஷனில் இருக்குல்ல, இதை ஃப்ராக்ஷனாக மாற்றிடலாமா, இதை வந்து என்ன மல்டிப்ளை ஆச்சுன்னா பி ஸ்கொயர் ப்ளஸ் 1 டிவைடட் பை பி அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். அப்போ இதுதான் நம்மளோட தேர்ட் ஈக்குவேஷன். ஓகே, அடுத்தது சப்ராக்டிங் பண்ண போகிறோம். அதே தான் ஃபர்ஸ்ட்டையும் செகண்டையும் வந்து நம்ம சப்ராக்ட் பண்ண போகிறோம். சப்ராக்ட் பண்ணும்போது அப்படிங்கும்போது ஃபர்ஸ்ட் இது வந்து அப்படியே இருக்கும், செகண்ட் ஒன் என்னவாகும், சைன் எல்லாம் சேஞ்ச் ஆகும். அப்போ இந்த ப்ளஸில் இருக்கிறது நமக்கு இங்கே மைனஸில் ஆகும், மைனஸில் இருக்கிறது இங்கே ப்ளஸில் ஆகும், இங்கே ப்ளஸில் இருக்கிறது இங்கே நமக்கு மைனஸ் ஆகும். அப்படியே மைனஸ் பண்ணிடலாமா, இப்போ கொசிகன் தீட்டா இருக்குது, இங்கே மைனஸ் கொசிகன், அப்போ இது கேன்சல் ஆயிரும். நமக்கு இங்கே என்ன இருக்குது, காட் தீட்டா இருக்குது, இதோட சைன் சேஞ்ச் ஆனால் ப்ளஸ் ஆயிடுச்சு, அப்போ காட் தீட்டா இருக்குது. அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் நமக்கு 2 காட் தீட்டா வந்து கிடைக்கும். ஈக்குவல் டு அடுத்து இங்கே என்ன இருக்குதுன்னு பாருங்கள், பி இருக்குது, இங்கே மைனஸ் 1/p. ஸோ பி மைனஸ் 1/p வந்து நம்ம எழுதியிருக்கோம். அதே மாதிரி இது என்னவாக இருக்குது, மிக்சடு ஃப்ராக்ஷனில் இருக்குது. ஸோ ஃப்ராக்ஷனுக்கு மாற்றுறதுக்காக இதை மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்போ நமக்கு பி ஸ்கொயர் மைனஸ் 1 டிவைடட் பை பி அப்படிங்கிறது கிடைக்கும். ஃபோர்த் ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம், டிவைடிங் பண்ண போகிறோம். 4 and 3ஆல் நம்ம டிவைட் பண்ண போகிறோம். 4 and 3ஆல் ஏன் டிவைட் பண்ணுறோம் அப்படின்னா, நமக்கு இங்கே என்ன இருக்குது, பி ஸ்கொயர் மைனஸ் 1 அப்படிங்கிறது தான் நமக்கு இங்கே என்ன வரணும், மேலே டாப்பில் வந்து நமக்கு அதுதான் வரணும். ஸோ கொஷினில் வந்து அவங்க அதுதான் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதுனால நமக்கு பி ஸ்கொயர் தான் மேலே வரணும். ஸோ நான் அதனால தான் என்ன பண்ணுறேன், ஃபர்ஸ்ட்டு ஃபோர்த்து இதால் 3ஆல் நான் வந்து ஃபோர்த் ஈக்குவேஷனை 3ஆல் நான் டிவைட் பண்ணுறேன். அப்போது டிவைட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு வந்து ஃபோர்த் ஈக்குவேஷனை நம்ம மேலே எழுதிக்கலாமா. ஃபோர்த் ஈக்குவேஷன் மேலே எழுதணும் அப்படின்னா 2 காட் தீட்டா ஈக்குவல் டு பி ஸ்கொயர் மைனஸ் 1 டிவைடட் பை பின்னு வரும், டிவைடட் பை இங்கே தேர்ட் ஈக்குவேஷனில் கொசிகன் தீட்டா 2 கொசிகன் தீட்டா ஈக்குவல் டு பி ஸ்கொயர் ப்ளஸ் 1 டிவைடட் பை பி. ஸோ டிவைட் பண்ணோம் அப்படின்னா எனக்கு இந்த 2வும் இந்த 2வும் கேன்சல் ஆயிரும். அதுக்கப்புறம் இங்கே இருக்க கீழே இருக்க டினாமினேட்டரில் இருக்க பியும் இந்த டினாமினேட்டரில் இருக்க பியும் எனக்கு கேன்சல் ஆகும். அதுக்கப்புறமா இங்கே பாருங்கள், காஸ் தீட்டா காட் தீட்டாவை வந்து நம்ம என்னவா எழுதலாம், மாற்றி காஸ் தீட்டா டிவைடட் பை சைன் தீட்டானும், கொசிகன் தீட்டாவை 1 டிவைடட் பை சைன் தீட்டானும் நம்ம எழுதிக்கலாம். அதுக்கப்புறமா இங்கே பி ஸ்கொயர் மைனஸ் 1 இருக்குது, இங்கே பேலன்ஸ் இருக்குது பி ஸ்கொயர் ப்ளஸ் 1 எழுதுனதுக்கப்புறமா இந்த சைன் தீட்டாவும் இந்த சைன் தீட்டாவும் கேன்சல் ஆயிடுச்சு. அதாவது டினாமினேட்டர் கேன்சல் பண்ணிக்கோங்க இதில். இல்லை அப்படின்னா
இதை நீங்கள் ரெசிப்ரோக்கல் பண்ணணும். ரெசிப்ரோக்கல் பண்ணாலும் ஒன்று தான், இல்லை டினாமினேட்டரால் கேன்சல் பண்ணுறது ஒன்று தான். ரெசிப்ரோக்கல் ஆச்சுன்னா இது மேலே வந்துடும், sin θ டிவைடட் பை 1ன்னு வரும். ஸோ இப்படி கேன்சல் பண்ணாலும் ஒன்று தான், நீங்கள் டினாமினேட்டர் கேன்சல் பண்ணாலும் ஒன்று தான். அப்போது நமக்கு நியூமரேட்டரில் இருக்க cos θ மட்டும் வந்துடும். ஸோ நமக்கு ஆன்சர் வந்து கிடச்சிச்சு. அவ்வளோதான். என்ன ப்ரூஃப் பண்ணணுமோ அதை ப்ரூஃப் பண்ணிச்சு. ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்டுன்னு வந்து நம்ம போட்டலாம். சரி, நெக்ஸ்ட்டு என்ன சம் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து எக்ஸாம்பிள் 6.12ல் ப்ரூவ் தட் அப்படின்னு tan ஸ்கொயர் ஏ மைனஸ் tan ஸ்கொயர் பி, இதுக்கோட இது என்ன நம்ம ப்ரூவ் பண்ணோம், sin ஸ்கொயர் ஏ மைனஸ் sin ஸ்கொயர் பி டிவைடட் பை cos ஸ்கொயர் ஏ cos ஸ்கொயர் பி அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரூவ் பண்ணோம். ஸோ எப்போ போல் எல்ஹெச்எஸ் எடுத்துக்கிறோம். எல்ஹெச்எஸ் எடுத்துகிட்டு நம்ம இங்கே என்ன பண்ணியிருக்காங்க பாருங்கள், டேனோட ஃபார்முலா தெரியும். டேனோட ஃபார்முலா நம்ம எப்படி எழுதலாம், sin ஏ டிவைடட் பை cos ஏன்னு எழுதுவோமா. ஸோ இங்கே வந்து ஸ்கொயர் இருக்குனால ஸோ அந்த ஸ்கொயரையும் ஆட் பண்ணி எழுதுகிறோம். ஸோ நமக்கு sin ஸ்கொயர் ஏ டிவைடட் பை cos ஸ்கொயர் ஏங்கிறது நமக்கு கிடைக்கும். அடுத்தது மைனஸ் சைன் போட்டோம். அடுத்து tan ஸ்கொயர் பிங்கிறதுக்கு இடத்துல நம்ம அதே தான் ஃபார்முலா வந்து sin b டிவைடட் பை cos b, இங்கே ஸ்கொயர் இருக்குனால ஸோ ஸ்கொயர் வந்து நம்ம சேம் அப்ளை பண்ணியிருக்கோம். அடுத்தது இங்கே என்ன பண்ணுறோம், இது என்ன மாதிரி இருக்குது, எல்சிஎம் மெத்தடில் நம்ம கீழே வந்து எடுக்கணும். ஸோ இங்கே பாருங்க, இங்கே ஏ இருக்குது, இங்கே பி இருக்குது. ஸோ எல்சிஎம் எடுக்கணும். நீங்கள் பாட்டுக்கு டைரெக்டாக நமக்கு ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குதுன்னு சொல்லி cos ஸ்கொயர் ஏ அப்படின்னு சொல்லி எழுதிடாதீங்க, சரியா. அப்போ இங்கே நமக்கு எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா இது கூட என்ன இல்லை, நமக்கு cos ஸ்கொயர் பி இல்லை. ஸோ cos ஸ்கொயர் பியை வந்து நான் மல்டிப்ளை பண்ணுறேன். போத் மேலேயும் வந்து நமக்கு cos ஸ்கொயர் பியால் மல்டிப்ளை பண்ணும். அங்கே வந்து cos ஸ்கொயர் ஏ இல்லை. ஸோ ஏஆல் நான் வந்து cos ஸ்கொயர் ஏவால் நான் மல்டிப்ளை பண்ணுறேன். மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது பாருங்க, sin ஸ்கொயர் ஏ இன்ட்டு cos ஸ்கொயர் பி வந்து கிடச்சிருக்கு, மைனஸ் sin ஸ்கொயர் பி இன்ட்டு cos ஸ்கொயர் ஏங்கிறது நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ டிவைடட் பை இங்கே இருக்க காமனாக இருக்க நமக்கு கிடச்சிருக்கு. இந்த டினாமினேட்டர் 1 டைம்ஸ் எழுதினா போதும். cos ஸ்கொயர் ஏ cos ஸ்கொயர் பின்னு எழுதினா போதும். அடுத்தது இங்கே பாருங்கள், இப்போ இந்த cos ஸ்கொயர் பியை வந்து நம்ம ஆல்ரெடி வந்து ஐடென்டிட்டி ஃபார்முலா படிச்சிருக்கோம். அதாவது cos ஸ்கொயர் தீட்டாவை வந்து நம்ம என்ன எழுதலாம், 1 மைனஸ் sin ஸ்கொயர் தீட்டான்னு வந்து நம்ம எழுதலான்னு படிச்சிருக்கோம். ஸோ அதை தான் வந்து இங்கே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. sin ஸ்கொயர் ஏ வச்சுட்டு இது எப்படி மாற்றலாம், 1 மைனஸ் sin ஸ்கொயர் பின்னு மாற்றலாம். மைனஸ் sin ஸ்கொயர் பியை வச்சுட்டு இந்த காசை மறுபடியும் என்ன பண்ணியிருக்காங்க, 1 மைனஸ் sin ஸ்கொயர் ஏன்னு சொல்லி மாற்றிருக்காங்க, சரியா. ஒன்றும் இல்லை, இந்த காசை மட்டும் தான் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, சேஞ்ச் பண்ணி இந்த மாதிரி மாற்றி எழுதியிருக்காங்க. அதுக்கப்புறமா எப்பவும் போல் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுங்கள். உள்ளே வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம் அப்படின்னா sin ஸ்கொயர் ஏ வந்து வந்துடும், மைனஸ் sin ஸ்கொயர் ஏ இன்ட்டு sin ஸ்கொயர் பி வந்து வரும். அடுத்து மைனஸ் sin ஸ்கொயர் பி ப்ளஸ் இந்த மைனஸ் வந்து உள்ளே வந்துச்சு அப்படின்னா மைனஸ் sin ஸ்கொயர் பி, இந்த மைனஸ் உள்ளே போகும்போது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும், சரியா. இது உள்ளே வரும்போது நமக்கு மைனஸ் மட்டும் தான் வரும். இந்த மைனஸ் மைனஸால் மல்டிப்ளை ஆச்சு அப்படின்னா நமக்கு என்ன ஆயிரும், அது ப்ளஸ்ஸாக மாறிடும். ஸோ sin ஸ்கொயர் ஏ இன்ட்டு sin ஸ்கொயர் பி வந்து நமக்கு கிடச்சிருக்கு. டிவைடட் பை சேம் டினாமினேட்டர் அப்படியே எழுதிக்கோங்க. அதுக்கப்புறமா இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், இது வந்து மைனஸ் sin ஸ்கொயர் ஏ sin ஸ்கொயர் பின்னு இருக்கு, இது ப்ளஸ் sin ஸ்கொயர் ஏ sin ஸ்கொயர் பி. ஸோ இது வந்து கேன்சல் ஆகிடும். பேலன்ஸ் என்ன இருக்குன்னா sin ஸ்கொயர் ஏவும் மைனஸ் sin ஸ்கொயர் பியும் இருக்குது. ஸோ எழுதிட்டு டிவைடட் பை அதே cos ஸ்கொயர் ஏ cos ஸ்கொயர் பி வந்து நம்ம எழுதியாச்சு. ஸோ நமக்கு தேவையான ஆன்சர் வந்து இங்கே இருக்கிறது நம்ம இங்கே ப்ரூஃப் பண்ணியாச்சு. ஸோ நமக்கு ஆர்ஹெச்எஸ் கிடச்சிச்சு, ஹென்ஸ் ப்ரூவ்ட் அப்படின்னு சொல்லி நம்ம எழுதிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு சம் பார்க்கலாமா. நெக்ஸ்ட்டு என்ன கொஷின் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். எக்ஸாம்பிள் 6.13ல் ப்ரூவ் தட் அப்படின்னு cos கியூப் ஏ மைனஸ் சைன் கியூப் ஏ டிவைடட் பை காஸ் ஏ மைனஸ் சைன் ஏன்னு கொடுத்துருக்காங்க. மைனஸ் காஸ் கியூப் ஏ ப்ளஸ் சைன் கியூப் ஏ டிவைடட் பை காஸ் ஏ ப்ளஸ் சைன் ஏன்னு கொடுத்து இதை வந்து என்னென்னு ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க, சைன் ஏ காஸ் ஏன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இதோட சொல்யூஷன் பார்க்கலாமா. கிவன் என்ன அது, கிவன் எப்போவுமே நம்ம என்ன பண்ணுவோம், எல்ஹெச்எஸ் எடுத்து எழுதிக்குவோம். ஸோ எப்பவும் போல் எல்ஹெச்எஸ் எடுத்து எழுதிக்கோங்க. அடுத்தது இது இங்கே என்ன இருக்குது, காஸ் கியூப் ஏ மைனஸ் சைன் கியூப் ஏன்னு வந்து கொடுத்துருக்காங்க. இதை வந்து என்ன நமக்கு ஆல்ரெடி ஃபார்முலா தெரியும். அதாவது ஏ கியூப் மைனஸ் பி கியூப் வந்து நம்ம எப்படி எழுதுவோம், ஏ மைனஸ் பி, அது கூட என்ன பண்ணுவோம், ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி அப்படிங்கிறத நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம், சரியா. இப்போ அதே தான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இங்கே ஏக்கு பதிலாக நம்ம இங்கே என்ன எடுத்திருக்கோம், காஸ் ஏ. அதே மாதிரி பிக்கு பதிலாக என்ன எடுத்திருக்கோம், சைன் ஏ. ஸோ அப்ளை பண்ணலாமா. அப்போது இதுக்கு பதிலாக அப்படியே அப்ளை பண்ணுங்க பார்ப்போம். ஏக்கு பதிலாக காஸ் ஏ.
cos a minus sin a cos square a plus sin square a plus cos a sin a வந்து அப்ளை பண்ணியாச்சு. டிவைடட் பை இங்கே என்ன இருக்குது, டினாமினேட்டர் cos a minus sin a. ஸோ cos a minus sin a போட்டாச்சு. அடுத்தது என்ன சைன் இருக்குது, மைனஸ் சைன். ஸோ மைனஸ் சைன் போட்டு சேம் இங்கே பாருங்கள் cos cube a minus sin cube a வந்து கொடுத்துருக்காங்க. இதோட ஃபார்முலா என்ன, ஒன்றுமே இல்லை, a cube plus b cube வந்து கண்டுபிடிப்போம். அப்போ இங்கே என்ன வரும் அப்படின்னா a plus b a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் ஏபி அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். சரியா, அதாவது இங்கே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதாவது ஏவியும் பியையும் இங்கே மைனஸாக இருந்தால் இங்கே மைனஸ் சைன், இங்கே ப்ளஸ்ஸாக இருந்தால் இங்கே ப்ளஸ் சைன். ஸோ இங்கே ஃபுல்லாகவே வந்து என்னவாக இருக்கும், ப்ளஸ் சைனாக இருக்கும். இங்கே இந்த இடத்துல மட்டும் என்னவாக இருக்கும், நமக்கு மைனஸ் சைனாக இருக்கும். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏ கியூப் மைனஸ் பி கியூப் ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி. ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப் அப்படின்னா ஏ ப்ளஸ் பி, சேம் ஏ ப்ளஸ் பி ஒன்று எடுத்து எழுதிட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் ஏபி அப்படிங்கிறது நம்ம எழுதிக்கணும். அப்போது இதுக்கு பதில் நம்ம இங்கே அப்ளை பண்ணலாமா, சேம் இதுக்கும் என்ன தான் இருக்குது, ஏக்கு வந்து காஸ் ஏ பிக்கு வந்து சைன் ஏ தான். ஸோ அப்ளை பண்ணோம் அப்படின்னா காஸ் ஏ ப்ளஸ் சைன் ஏ காஸ் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் சைன் ஸ்கொயர் ஏ மைனஸ் காஸ் ஏ சைன் ஏன்னு வந்துடும். டிவைடட் பை டினாமினேட்டர் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், காஸ் ஏ ப்ளஸ் சைன் ஏ அப்படிங்கிறது நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா டைரெக்டாக இந்த இதையும் நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். இதில் வந்து இதையும் கேன்சல் பண்ணிக்கலாம். பேலன்ஸ் என்ன இருக்கும், காஸ் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் சைன் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் காஸ் ஏ சைன் ஏ வந்து எழுதியாச்சு. அடுத்தது என்ன சைன் இருக்குது, மைனஸ் சைன் போட்டாச்சு. அடுத்தது இங்கே என்ன இருக்குது, காஸ் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் சைன் ஸ்கொயர் ஏ மைனஸ் காஸ் ஏ சைன் ஏ. ஸோ இதையும் வந்து நம்ம எழுதியாச்சு. இப்போ அடுத்தது என்ன பண்ணலாம், காஸ் ஸ்கொயர் ஏவும் ப்ளஸ் சைன் ஸ்கொயர் ஏவையும் ஃபார்முலா படி நமக்கு இதோட ஆன்சர் வந்து ஈக்குவல் டு 1. ஸோ 1 அப்ளை பண்ணுறோம், ப்ளஸ் காஸ் ஏ சைன் ஏ எழுதியிருக்கோம். அடுத்து மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் சைன் ஸ்கொயர் இப்போ தான் சொன்னோம் 1n. ஸோ 1 அப்ளை பண்ணிவிட்டு மைனஸ் காஸ் ஏ சைன் ஏ வந்து போட்டிருக்கோம். அதுக்கப்புறமா இதை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடலாமா, இந்த மைனஸை மட்டும் இங்கே ஹோல் ப்ராக்கெட்டாக இருக்குல்ல அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம். ஸோ இந்த மைனஸ் உள்ளே போச்சு அப்படின்னா மைனஸ் 1 வந்து மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஸோ நமக்கு ப்ளஸ் காஸ் ஏ சைன் ஏ கிடைக்கும். ஸோ இங்கே 1 இருக்குது, இங்கே மைனஸ் 1 இருக்குது. ஸோ இதுவும் வந்து நமக்கு கேன்சல் ஆகிடும். அப்போ இங்கே என்ன இருக்குது பாருங்கள், காஸ் ஏ சைன் ஏ காஸ் ஏ சைன் ஏ ரெண்டு இருக்குது. ஸோ 2 காஸ் ஏ சைன் ஏ அப்படிங்கிறது நம்மளோட ஃபைனல் ஆன்சர். இப்போ நமக்கு ஆன்சர் வந்து ப்ரூவ் ஆயிடுச்சு. ஸோ ஹென்ஸ் வந்து நம்ம இந்த இதை வந்து ப்ரூவ் பண்ணிட்டோம். ஹென்ஸ் ப்ரூவ்டுன்னு எழுதிக்கோம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.